ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதில் EE25604 பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை லைனடைஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெகுலேஷன் 25 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான EE25604 பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். அதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லா அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. PN ஜங்ஷன் டயோட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிச்சாஃப் லானா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இது ரொம்ப முக்கியம். இந்த செமிகண்டக்டர் கான்செப்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேசிவ் அண்ட் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். பவர் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் அதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்ட கொஸ்டின், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னர் டயோட கேரக்டரிஸ்டிக் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். சென்னர் டயோட்ல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் 6 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட், அது வித் டயக்ராம் அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் PN ஜங்ஷன் டயோடும் சென்னர் டயோடும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், அதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DC மோட்டார். இப்போ உங்களுக்கு இந்த DC மோட்டார்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. MMF ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மோட்டாருக்கும் ஜென்ரேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் 3 பேஸ் அல்டர்னேட்டரோட டிஃபரன்ஷியேட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி கான்செப்ட் வர எல்லாத்தோட டிஃபரன்ஷியேட் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக DC ஜெனரேட்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சிட்டிங்களே போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி EMF ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது போக நீங்கள் வந்து அந்த டைப்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் DC மோட்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் DC ஜெனரேட்டரும் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிச்சு துவச்ச கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியும் கேட்கலாம், இல்லை சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. CT அண்ட் PT நல்லா பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் எனர்ஜி மீட்டர், இந்த எனர்ஜி மீட்டர் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது பிக் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம் இது வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் DSO இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த DSO கான்செப்டாக பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க பார்ட் பி கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கனாலே DSO மோஸ்ட்லி கேட்டாலும் உங்களால் சாய்ஸில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா அக்வைசிஷன் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை ஃபங்க்ஷனல் எலமெண்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் ஒரு கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி மீட்டர் இதெல்லாம் ரிப்பீட்டடாக அடிச்சு துவச்ச கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் ஆஃப் மூவிங் அயன் மீட்டர்ஸ் இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் பேசிக்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம். ஸோ அதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எர்த்திங் அட் இட்ஸ் ஃபங்க்ஷன், இந்த எர்த்திங் கான்செப்ட் கண்டிப்பாக அந்த ஃபோர்த் யூனிட்டில் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. MCB MCCB இதோட டிஃபரன்ஷியேட் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்விட்ச் ஃபியூஸ் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபியூஸ் கான்செப்ட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். MCBனா என்னன்னு கேட்கலாம், சம்டைம்ஸ் பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் டவுன் வோல்டேஜ்னால என்னன்னு கேட்கலாம், ஃபியூஸ் ரேட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் எர்த்திங், அதில் பைப் எர்த்திங் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட்ஸ் ஆஃப் எர்த்திங் கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த யூனிட் படிக்கிறீங்களே கண்டிப்பாக எர்த்திங் கான்செப்டை படிக்காமல் போகக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 5th யூனிட் சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ், இல்லை பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஹால் எஃபெக்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹால் எஃபெக்ட் மோஸ்ட்லி 2 மார்க்கில் இருக்கும், அப்படி இல்லைனா பிக் கொஸ்டினில் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹால் எஃபெக்ட் 2 மார்க்கில் தான் இருக்கும். ஆப்டிக்கல் டிரான்ஸ்டியூசர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்டியூசர்னால என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்சார்னால என்னென்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார்னாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டிரான்ஸ்டியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்டியூசர்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் பேசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங், அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் LVDT கண்டிப்பாக கேட்பாங்க. அதெல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். LVDTலாம் அடிச்சு துவச்ச கொஸ்டின், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி யூனிட்ஸில் உங்களுக்கு ஒரு சில டைம் ஷார்ட் நோட்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸை ஒரு 4 இதாக கொடுத்து அந்த மாதிரி ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அதில் ப்ராக்சிமிட்டி சென்சரு, ஃபோட்டோ சென்சரு, ஸ்மார்ட் சென்சரு, டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 மார்க்கில் படிக்கிறப்போ கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நோட்டும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஸோ இது போக ஹால் எஃபெக்ட் சென்சாரோட அப்ளிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபலும் பார்த்துக்கோங்க. என்னோட எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அந்த எல்விடிடி, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹால் எஃபெக்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எர்த்திங் இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டது. நான் உங்களுக்கு பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலேஷன் 25 பாடம் கொஸ்டின்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.